ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிக்கும் ஆதித்யாவுக்கும் பிறந்தநாள் ஒரே நாளில் வரனால அப்போ பாரதி எப்படியாவது, அதாவது எப்போவுமே வருஷம் நம்ம ஆதிக்காக ஆதித்யா கையில் தான் நம்ம கயிறை கட்டுவோம். ஆனால் இந்த வருஷம் ஆதி நம்ம கூட இருக்கிறாரு, அதனால் ஆதி கையில் எப்படியா இந்த கயிறை கட்டிடணும். ஆனால் இந்த விஷயம் மீனாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியாமல் இந்த கயிறை நம்ம எப்படியாவது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. மீனா நினைக்கிறாங்க ஆதியோட மனைவி யாருங்கிறது இந்த பிறந்தநாளை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும். ஏன்னா ஆதியோட மனைவி கண்டிப்பாக ஆதியோட கையில் கயிறு கட்டுறதுக்காக எப்படியும் வருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம எப்படியாவது கையங்குளமாக நம்ம கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ராவுக்கு அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதுமே மித்ரா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க சத்தம் கட்டி எல்லாருமே வரவும் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகர் மீனா எல்லாருமே கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்காக அரேஞ்ச் பண்ணதுக்காக நம்ம ஒருத்தர் கொடுத்துருந்தோம்ல, அவர் கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ஏற்பாடு படுத்த முடியும், என்ன பண்றதுன்னு தெரியல, கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மித்ரா ரொம்பவே எரிச்சலோட அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கவும் அப்போ சுதாகர் சொல்றாங்க, சரிம்மா நான் வேற யாருக்காவது நான் ரெடி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க உடனே எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. யாருமே இந்த நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்லவும் இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே, ஃபங்க்ஷனுக்கு வர நம்ம எல்லாரையும் வர சொல்லிட்டோம், இப்போ அந்த பார்ட்டிக்குள்ள ஏற்பாடு எல்லாமே பண்ணணும், கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மித்ரா ரொம்பவே குழப்பத்தோடையும் எரிச்சலோடையும் அவங்க பேசிட்டு இருக்கவும் அப்போ உடனே அங்கே பாரதி வராங்க. பாரதி சொல்றாங்க, மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். அப்படிங்கும்போது என்ன பாரதி சொல்கிறீங்க, உங்களால் அதாவது இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது, என்ன இந்த மாதிரிக்கு கெட்டிட்டீங்க, எங்கள் அம்மாவும் பாட்டியும் மனோ இவங்க எல்லாருமே இந்த ஏற்பாடு பண்ணுவாங்களா, அப்படி இருக்கும்போது இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரமாட்டோமா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாகவே ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படிங்கவும் பாரதி இப்படி சொன்னது மனோவுக்கோ அதுக்கப்புறமா பாரதியோட அம்மா பாட்டி அவங்க யாருக்குமே இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனாலும் பாரதி எதுக்காக இந்த மாதிரிக்கு தலையிட்டு இருக்கிறா, அந்த மித்ரா லேஸ்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதாவது எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ உடனே மித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க. இதை ஆதி பார்த்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சுதாகர் அவங்க மித்ராட்ட சொல்றாங்க, மித்ரா திட்டம் எல்லாமே எனக்கு தெரியும், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள ஏற்பாடு பண்றதுக்காக நீ ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க, அவங்கள கடைசி நேரத்தில் வரக்கூடாம நீ செஞ்சது நீ தானே அப்படிங்கும்போது ஆமாண்ணா அப்படிங்கிறாங்க. ஏமா அந்த திட்டத்தை நீ என்கிட்ட கூட சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லைண்ணா எந்த திட்டம் போட்டாலும் சரி கடைசியில் அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருது, அதனால தான் இந்த மாதிரிக்கு சொல்லாமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன் அப்படிங்கவோ, எப்படியாவது இவங்களை வீட்டு வேலையெல்லாம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்களை வேலை வாங்கணும், இவங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணணுமா அப்படின்னு பண்ணுனேன்னு சொல்லவும் உடனே இந்த சுதாகர் சொல்றாங்க, இங்க பாரு மித்ரா, நீ என்ன திட்டம் போட்டாலும் சரிதான், அதுல ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரிக்கு நடக்கும் அப்படிங்கவும் ஆதியோட ஃபங்க்ஷனுக்கு, அதாவது ஆதியோட பிறந்தநாளுக்கு எல்லாரும் வந்திருப்பாங்களா, அந்த ஃபங்க்ஷனில் இவளை எந்த அளவுக்கு நான் அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும், ஆனால் நேரடியாக நம்ம இறங்கக்கூடாது, இதுக்காக நான் சரோஜாவை நான் வர சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னம்மா சரோஜாவை வர சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் இவளுக்கு சரியான அடி கொடுக்கணுன்னா அதுக்கு சரோஜாவில் மட்டும் முடியும், அதனால தான் நான் அவங்கள வர சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சரோஜாவை வனிதா தான் வராங்க. எங்கே பார்த்தோம்னா பாரதி கிட்ட மனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருக்கா அவங்க ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த மாதிரிக்கு நம்மளை சிக்கல்லாம் மாட்ட வச்சிருக்கிறாங்க, இது புரியாமல் நீயும் அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொல்லிட்டு நீ வாக்கு கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி சொல்கிறாங்க, என்ன மன இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அது யாருக்காக அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஆதிக்காக தானே, ஆதியை நீ பார்க்கணும்ல, ஆதி யாருன்னு உனக்கு தெரியும்ல, அவருக்காக தானே நம்ம இதில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ மன சொல்கிறாங்க, அக்கா நீ என்ன சொன்னாலும் சரிதான், எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை, இதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு எனக்கு தோணுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடி சீக்கிரத்தில் இந்த வீட்டோட்டே போயிடணும் அப்படிங்கும்போது அப்போ பாரதி சொல்கிறாங்க, எங்கள் பாரு மனோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம வீட்டுக்கு தான் போகணும், ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில வேலைகள்லாம் இருக்குது, அது முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கவும், என்ன சொல்கிறியோ போ, ஆனால் எனக்கு சுத்தமாக இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைக்கா அப்படின்னு மனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனுக்காக அவங்க எல்லாம் சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் இப்போ சரோஜா வராங்க. வந்ததுமே நேராக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அங்கே போகிறாங்க. போனதுமே எல்லா வேலையும் சரியாக நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப அதிகார தோரணையில் அவங்க பேசவும் உடனே பாரதியோட பாட்டிக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஆமாம் நீங்கள் யார், எதுக்காக வந்தது வராதுமா இந்த மாதிரிக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. மித்ரா மித்ரான்னு சொல்லி காத்தவும் இப்போ மித்ரா ஓடி வராங்க. என்ன சரோஜாக்கா வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மித்ரா நான் யாருன்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரியாதான், என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க சத்தம் கேட்டு ஆதி எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ பாரதி எல்லாருமே வந்துடவும் உடனே அவங்க மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரோஜா வேற யாரும் இல்லை, என்னுடைய தூரத்து சொந்தக்காரங்க தான், அவங்கள இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் தான் வர சொன்னேன், நான் எப்படியோ
இல்லையோ அதே மாதிரிக்கு தான் அவங்களுக்கு இந்த வீட்டில் எல்லாம் முழு அதிகாரமாக அவங்களுக்கு இருக்குது. அதனால அவங்க சொல்ல கேட்டு நீங்கள் எல்லாரும் நடக்க தான் செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் அப்போ பாரதிக்கும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. இது பாரதிக்கும் புரியுது. அடுத்து சரோஜா சொல்கிறாங்க, இப்போ தெரிஞ்சிச்சா நான் யாருன்னு அப்படின்னு சொல்லவும் இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ அதை மாதிரி தான் எல்லாரும் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா இது வந்து பாரதியோட பாட்டிக்கும் பாரதியோட அம்மாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. என்னடி ஒருத்தியை சமாளிக்கிறதுக்கே போரும் ஆச்சு, இல்லை சரோஜான்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்கிறா, அவளை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் போரும் ஆயிரும்போலுக்கு என்னம்மா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதி எல்லாம் சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ சரோஜா அங்கே வராங்க. என்ன சமையலாம் எப்படி பண்ணியிருக்கிறீங்களா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து பாரதி வந்து ஆமாங்க நல்லா இருக்கணும், நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கவும் உடனே வந்து சரோஜா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னது நான் நினச்ச மாதிரிக்கெல்லாம் பெருசானும் இல்லை, ரொம்ப சுமாராக தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மோசமாகவே அவங்க வந்து அதாவது பேசிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போ உடனே வந்து பாரதி சொல்கிறாங்க, வேற ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க நாங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது ஆமாம் என்னமோ பெரிய வந்து இல்லாத சமையல்லாம் அவங்க பண்ணுற மாதிரிக்கு தான், பண்ணின சமையலே பெருசாக வாயில் வைக்க முடியல, இதில் வர ஃபங்க்ஷனுக்கு வர இப்போ எல்லாரும் வந்துருவாங்க, அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படியும் குறை தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கவும் அடுத்து இது வந்து பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடி நம்ம சமையலை பாராட்டாதவங்களே யாருமே கிடையாது, ஆனால் இவங்க என்னன்னா இந்த மாதிரிக்கு பேசிக்கிட்டு போகிறாங்க, எனக்கு இவங்களை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு பாரதி கிட்ட சொல்லவும் பாரதி சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க பாட்டி அவங்க என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நம்ம சமையலை சாப்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, அதனால் இவங்க பேச்செல்லாம் நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா ஆதியை தான் காட்டுறாங்க. அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க, பாரதி அதாவது அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், உங்களுடைய சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால அவங்க பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதீங்க, அவங்க இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு இருந்துட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க, அதனால வந்து அவங்க பேசுனதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிடாதீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, நாங்கள் அதெல்லாம் வந்து கஷ்டப்படலை அப்படின்னு சொல்லவும் அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தான் நீங்கள் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மித்ரா வந்து சரோஜாவை பார்க்குறாங்க. அப்போ சரோஜாட்ட சொல்கிறாங்க, சரோஜாக்கா நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல, ஆதியோட பிறந்தநாள் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, அப்போது அந்த குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்தணும், அதுவும் முக்கியமாக அந்த பாரதி அசிங்கப்படுத்தணும், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கும்போது இங்கே பாரு மித்ரா என்கிட்ட தான் விட்டுட்டே இல்லை, இன்னும் இங்கே நடக்கிறத மட்டும் பாரு, அவளை இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் அசிங்கப்படுத்துன்னு பாரு, ஓட விரட்டுறேன், அது என்னுடைய வேலை, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சரோஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி வந்து அவங்க ஆதி கையில் கெட்டக்கூடிய அந்த கயிறை வந்து அவங்க கோயிலேருந்து அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுமே அவங்க வந்து ஆதிக்கு இந்த கயிறை எப்படியாவது நம்ம கெட்டி விடணும், ஆனால் நம்ம கெட்டுறது யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமாக மீனாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, ஏன்னா மீனாவுக்கு தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனா வந்து ரொம்பவே ஆதியை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியும் சரி ஆதியோட மனைவி இந்த இடத்துக்கு வருவாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாம், வந்து அவங்க ஆதியோட கையில் இந்த கயிறை கட்டலாம், அதனால நம்ம ரொம்பவே க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் மீனா வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஆதியை அதாவது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா அவங்க ஆதித்யாவை தான் காட்டுறாங்க. அப்போ ஆதி வந்து ஆதித்யாட்ட சொல்கிறாங்க, டே பர்த்டேக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது, போய் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து தான் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க